வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இன்றைக்கி தக்காளி குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாமா? வாங்க. தக்காளி 8 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டு, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண வெங்காயம் தக்காளி இப்போ குழம்பா மாற்றலாம். வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சி பப்பு கிடையாது, எண்ணெய் காய்ச்சி கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இடிச்சு வச்சு 4 ஸ்பூன், கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கும். வெங்காயம் வதக்கிட்டு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் போதும். நல்லா வரும். வெங்காயம் கல்லி போட்டுக்கலாம். நல்லா வரும். கம்மி ஆள் வச்சு நம்ம தக்காளி குழம்பு சூப்பராக செஞ்சுக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும், டேஸ்ட்டு பேச அப்படின்னா கம்மி எண்ணெயில் செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். என் டயட் இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த தக்காளி குழம்பு சூப்பராக செட்டாகும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வச்சு விட்டா நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா மசிக்கணும். அப்படியே தக்காளி நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வரணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ மசாலா ஐட்டம்: மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இது நல்லா வதங்கும். மசாலா ஐட்டம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதங்குது. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மசாலா நல்லா வதங்க ஆரம்பிக்கும். தண்ணி சேர்த்துட்டு வதங்க மசாலா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா கொத்து மாதிரி வந்துடும். நம்ம எண்ணெயில் தான் போட்டு வெங்காயத்தை தான் வதக்கணும்னு வருது. தண்ணி லைட்டாக ஊற்றி வதக்கினாலே நல்லா டேஸ்ட்டு வரும். நல்லா குச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி பாருங்க, சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ சர்வ் ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு சுட சுட சாப்பாட்டுக்கு தக்காளி குழம்பு சூப்பராக வந்துருக்கு. இதெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். பாய்.